ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோடிங் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமோட என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா வந்துட்டு பிரிண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் என்ன கிவன் ரேஞ்ச். ஓகே, அதாவது யூசர் கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் நம்பர் ரேஞ்சுக்கு வாங்கிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட டாஸ்க். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு 17 இருக்குன்னா, ஸோ 17 நம்பருக்குள்ளே இருக்க எல்லா ப்ரைம் நம்பரையும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான டாஸ்க். ஓகே, ஸோ ப்ரோக்ராமை வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரைம் நம்பர்னா என்னன்றதை சின்னதாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரைம் நம்பர்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நம்பர் ஒன்லி டிவைஸ் ஒன் அண்ட் இட் செல்ஃப். ஸோ அவ்வளோதான். அதாவது ஒரு நம்பரை வந்துட்டு அந்த ஒன்றுன்ற நம்பராலையும் அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். வேறு எந்த நம்பராலும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு 7ன்றதுனா 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஓகேவா, 7 is a prime number. ஓகே, இந்த நம்பரில் வந்துட்டு 7 வந்துட்டு 1ஆல் டிவைட் பண்ணலாம், அதையும் தாண்டி 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ வேறு எந்த நம்பர்லையும் டிவைடே ஆகாது. ஓகே, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2 3 5 7 11 13 17 ஒரு ப்ரைம் நம்பர், 19 ப்ரைம் நம்பர் தான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரைம் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ஹெட்டிங். ஓகே, ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட்டு நான் வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு கமாண்ட் லைனில் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட். ஸோ ப்ரோக்ராம் ஃபார் பிரிண்ட் ப்ரைம் நம்பர் என்ன கிவன் ரேஞ்ச். ஸோ இதை வந்து நம்மளோட ஹெட்டிங். ஓகே, இந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்துட்டு மெஜாரிட்டி ப்ரோக்ராம் என்ன தெரியும் அப்படின்னா இன்புட் வாங்கணும். ஓகே, அதாவது இந்த யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம நினைக்கலாம் நம்மன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அது இன்புட் வாங்க போகிறோம் ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் அப்படின்னா கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு 2 நம்பர் வந்து நான் இன்புட்டாக வாங்கணும். ஓகே, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்றது இன்புட்டாக வாங்கணும். ஓகே, ஏன் அதுக்கு எதுக்காக அப்படின்னா எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ள எந்த நம்பர் டு எந்த நம்பருக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற, அதாவது எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி எந்த நம்பர் வரைக்கும் எண்டிங்கில் இருக்க எந்த நம்பர் இது வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ரேஞ்சு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு இன்டீஜர் நம்பரை இன்புட்டாக வாங்குறேன். ஸோ இன்புட் ஆஃப் ஓகே கொடுத்துட்டு என்டர் எ ஸ்டார்டிங் நம்பர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டேன். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும், எண்டிங் நம்பரை இன்புட்டாக வாங்கணும். ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இன்டென்டேஷன் எரர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பைத்தானில் வந்துட்டு இன்டென்டேஷன் எரர்லாம் வந்து வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் எரர் வரும் பாருங்கள். ஓகே, நான் என்கிட்ட வந்து இப்போ பார்த்தா ஸ்டார்ட்ன்றதுக்கு இன்புட் கேட்கணும், ஆனால் கேட்காது, இன்டென்டேஷன் எரர் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இன்டென்டேஷன் எரர் வருதா. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு சின்ன கேப் இருக்கா. ஸோ இதுதான் வந்து இன்டென்டேஷன், அதனால தான் வந்து இது எரர் வருது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டென்டேஷன் இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து இன்புட் கேட்கணும் என்கிட்ட, ஸ்டார்டிங் நம்பர் என்ன அப்படின்னு. நான் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தா அடுத்து எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா நம்பர் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், அடுத்து எந்த ப்ரோக்ராமும் எடுதலை. ஓகே ஸோ இந்த மாதிரி இன்டென்டேஷன் எரர்லாம் வந்துட்டு வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் வந்துட்டு வந்ததுன்னா இன்டென்டேஷன் எரர் காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்னன்னா, ஸோ எண்டிங் நம்பரை வந்துட்டு இன்புட்டாக வாங்கணும். எண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் எண்டிங் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே ஸோ வந்துட்டு எண்டிங் நம்பரை வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு 10 to 70 அப்படின்னா, ஸோ 10க்கும் 70க்கும் இடையில இருக்கிற
எல்லா ப்ரைம் நம்பரையும் நம்ம பிரிண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து நம்மளோட டாஸ்க். இதில் வந்துட்டு அப்போது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தேவை, எண்டிங் பாயிண்ட் ஒன்று தேவை. ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்ன, இந்த ரெண்டு இன்புட்டையும் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் வந்துட்டு 1 விட கிரேட்டராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா 1 விட நம்பர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையவே கிடையாது. ஸோ அப்படின்றப்போ அதை செக் பண்ண முடியாது. ஓகே, அதனால் வந்துட்டு நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் 1 செக் பண்ணணும். ஓகே, 1க்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 1ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. 1ன்ற நம்பரை வந்துட்டு 1ஆலையும் டிவைட் ஆகும். அதே நம்பரும் 1 தான் இல்லையா? ஸோ அப்போ வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு 1ன்ற நம்பரை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ 1ன்ற நம்பருக்கும் அதிகமாக இருக்கணும் நம்மளோட நம்பர். ஓகே, நம்பர் வந்துட்டு 1 விட அதிகமாக இருக்கா செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த நம்பர் ப்ரைம் நம்பராக ஃபார் லூப் வந்து ஓப்பன் பண்ணி ஃபார் லூப்பில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை வந்துட்டு ஃபார் லூப்புக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லா நம்பரையும் வந்துட்டு டிவைட் பண்ணி பார்த்துட்டே வரணும். டிவைட் பண்ணி பார்த்துட்டு வர்ற ரிசல்ட் இருக்கு இல்லையா, எல்லா நம்பரையும் ப்ரைம் நம்பராக செக் பண்ணிவிட்டு ப்ரைம் நம்பராக இருந்தால் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறது. ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்புட் வாங்கியாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் 1 செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் நம் இஸ் வெயிட் ஓகே, ஸோ ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே வந்து நம்பர் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு செக் பண்ண முடியாது. இங்கே தான் வந்து நம்ம ஃபார் லூப்பை ஓப்பன் பண்ணணும். ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்துட்டு உள்ளே தான் வந்துட்டு நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். அதாவது ப்ரைம் நம்பரை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷனை. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் வரைக்குமே. ஓகே, ஸோ அப்படின்றப்போ எண்டிங் பாயிண்ட் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா அந்த நம்பரும் வந்து ப்ரைம் நம்பரை செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ ஸ்டார்ட்ன்ற நம்பர் யூசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட்டு கமா எண்டு. இங்கே வந்துட்டு எண்டுன்றதை அப்படியே கொடுக்கக்கூடாது. எண்டு ப்ளஸ் 1ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம 1 to 10 இப்போ இங்கே கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஸோ 1 to 10 அப்படின்ற ஒரு ரேஞ்சை கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ 1 எடுக்கும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 எடுக்கும், நெக்ஸ்ட்டு 3 எடுக்கும். இதே மாதிரி போயிட்டு அப் டு வந்துட்டு ஒரு 8. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா 9. ஓகே, இந்த 9ஓட நின்றோம். அடுத்து வந்து 10 வருமா பார்த்தோம் அப்படின்னா, 10ன்றது வராது. ஓகே, ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த ரேஞ்சு கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சோட எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்பரோட வந்துட்டு ஃபார் லூப் நின்றோம். ஸோ அதுக்கு வந்துட்டு லாஸ்ட் நம்பர் ரன்னே ஆகாது. ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் எல்லா நம்பருமே ரன் ஆகணும். ஸோ அப்படின்றப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும், எண்டிங் பாயிண்ட் வரைக்குமே வந்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் தான் ரன் பண்ணாது. ஓகே, அதனால தான் வந்துட்டு ஸ்டார்ட்டுக்கமா எண்டு ப்ளஸ் 1ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே வந்து லாஜிக்கல் தான் ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 1 விட அதிகமாக தான் செக் பண்ணணும். இங்கே வந்து நம்பர் என்ன அப்படின்னா ஃபார் லூப்லேருந்து வர நம்பர் தான். ஃபார் லூப்லேருந்து வர நம்பர் என்னன்னா ஐன்றது. ஓகே, இங்கே நம்மன்னு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து ஐன்னு வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஐ இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்றத செக் பண்ணணும். கிரேட்டர் தென் 1 இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரைம் நம்பர் செக் பண்ண முடியும். ஓகே, பட் ப்ரைம் நம்பர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி இஸ்ப்ரைம்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரூ அப்படின்ற பூலியன் வேல்யூ. இந்த ட்ரூன்ற பூலியன் வேல்யூ, அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வாங்க ஒரு நம்பர் வந்துட்டு ஒரு ப்ரைம் நம்பர் தான் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணுறோம் இனிஷியலாகவே. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இஸ்ப்ரைம் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஒருவேளை வந்துட்டு நம்ம வாங்குகிற நம்பர் 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ரன் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஃபார் லூப். ஓகே, ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு ஃபார் லூப்பு. ஸோ அந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் அந்த ப்ரைம் நம்பருக்கான லாஜிக்கை செக் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ ஃபார் இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஸோ இங்கே என்ன ஜேன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு ஐ கொடுத்தோம் இல்லையா, இங்கே வந்துட்டு ஜே. ஸோ அதே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபார் லூப்பில் ஐ யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபார் லூப்லையும் ஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டு வேரியபிள் வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பைத்தனை வந்துட்டு குழம்பு போயிடும். ஓகே, எந்த ஐ வந்து எந்த ஃபார் லூப்புன்றது தெரியணும் இல்லையா?
சாரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் ஜே அதனால வந்து ஒரு ஃபார்முக்கு ஐ இன்னொரு ஃபார்முக்கு ஜே யூஸ் பண்ணலாம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், நம்ம ப்ரைம் நம்பரா இல்லையாண்ட செக் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு ப்ரைம் நம்பரை ஜென்ரலாக எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு கீழே இருக்கிற எல்லா நம்பராலும் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகிடுச்சுன்னா கூட அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகலைன்னா கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பர் தான். ஓகே, எந்த ரேஞ்சில் செக் பண்ணுவோம், 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 1ல் டிவைட் பண்ணிடக்கூடாது. 1 வச்சு எல்லா நம்பரையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு 2ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ 2, எது வரைக்கும் செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு சாரி இங்கே வந்து நம்மளோட ஃபார்முலா வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம செக் பண்ண வேண்டிய ரேஞ்சை குறைக்கிறதுக்காக சாரி ஓகே இங்கே வந்துட்டு கமாண்ட் லைனில் எழுதுறேன். இங்கே கமாண்ட் லைனில் ஓகே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா. ஸோ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ தென் பவரில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னா பவர் 0.5 அர்த்தம். ஓகே, ஸோ பவர் 0.5 அண்ட் ஹோல் டேர்ம் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ அதாவது நம்ம வந்து ஃபுல் நம்பர் ரேஞ்சு செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கம்மியாக வந்து செக் பண்ணி டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இன்ட் ஆஃப் நம்மளோட நம்பர் வந்து ஒன்றும் கிடையாது, ஐன்றது தான். ஓகேவா. ஸோ ஐன்றது தான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு நம்பராக எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கேயும் செக் பண்ணணும். ஓகே, இன்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு ஐன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அது என்ன பண்ணணும், பவர் வந்து 0.5 கொடுக்கணும் இல்லையா. பவரில் என்ன பண்ணிட்டேன், 0.5ன்னு கொடுத்துட்டு சாரி ப்ளஸ் 1. ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. இங்கே வந்துட்டேன். ஓகே, ஸோ ப்ளஸ் 1 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சாரி இங்கே பார்த்தோம்னா கமாண்ட் லைன் இங்கே வந்துருச்சு. இப்போ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு எப்படி ப்ரைம் நம்பராக இல்லையா செக் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அந்த ரேஞ்ச் வந்துட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக வந்து இஃப் கண்டிஷன் சாரி இஃப் நம் இல்லை ஜே. ஓகே ஓகே, ஸோ நம்மளோட நம்பர் என்ன அப்படின்னா ஐன்ற நம்பர் தான் ப்ரைமா இல்லையா செக் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே டிவைட் பண்ணி பார்க்க போகிறதில்ல, டிவைட் ஆகுமான்றதை பார்க்க போகிறோம். அதனால தான் வந்துட்டு ஐ மாட் என்ன அப்படின்னா ஜேன்ற நம்பராக டிவைட் ஆகணும். டிவைட் ஆனால் வந்துட்டு டிவைட் ஆச்சுன்னா கண்டிஷன் என்ன 0ன்னு வரணும். ஸோ அதனால 0 கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான். ஓகே, ஒருவேளை வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அசம்ஷன் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இஸ் ப்ரைம் ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது நம்ம வாங்கின நம்பர் ப்ரைம் நம்பர் ஒரு அசம்ஷன், அதை வந்து மாற்றிடணும். ஓகே, எதுக்காக அப்படின்னா நம்பர் டிவைட் ஆகிடுச்சு, அப்போ நம்ம வாங்கின நம்பர் ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால பூலியன் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஃபர்தராக லூப்பை ரன் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகிட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த நம்பர் என்ன இல்லை அப்படின்னா ப்ரைம் நம்பர் இல்லை. ஸோ மிச்சம் இருக்க நம்பர் நம்ம செக் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ ஒரு நம்பரை ஜஸ்ட் டிவைட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே அவ்வளோதான் வந்துட்டு ப்ரைம் நம்பரை செக் பண்ண வேண்டியது முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணாலே போதும். ஓகேவா. ஸோ இஃப் இஸ் ப்ரைம் அப்படின்னு கொடுத்துட்டு சாரி தப்பாக கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இஸ் ப்ரைமில் கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப். இங்கே நம்ம பண்ண வேண்டியது ஜஸ்ட் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நம்மளோட கோலே என்ன அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இஸ் ப்ரைம் ஓகே, அந்த நம்பர் என்ன அப்படின்னா ஐன்ற நம்பர் தான் இல்லையா. ஸோ ஐ எண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். எண்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஒன்றில் ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த எம்டி ஸ்ட்ரிங் எண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஐயை பிரிண்ட் பண்ண உடனே அது வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகவே போகாது, அதே ரோலை வந்து கன்டினியூ பண்ணும். அதாவது எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஓகே, அதாவது 1, 3, 2, 3, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் இப்போ 1ன்ற 4ன்ற பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து இப்படி போகாது. ஓகே, ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த எண்டுன்றது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சொன்னேன். ஓகேவா.
ஓகே, ஸோ இது இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு தடவை வந்துட்டு இப்போது லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக எந்த ரேஞ்சுன்றது தெரியணும்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த நம்பர், எண்டிங் எந்த நம்பர் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்னன்றது யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் லூப் ரன் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எல்லா நம்பரையும் வந்து ப்ரைம் நம்பராக செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஃபார் லூப். ஸோ ஸ்டார்ட் கமா எண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கும். அந்த நம்பர் வந்துட்டு 1 கிரேட்டராக இருக்கா செக் பண்ணி ஆகணும். கிரேட்டர் இருந்தால் மட்டும்தான் அது ப்ரைம் நம்பர். இல்லைனா வந்துட்டு 0 -1 இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் செக் பண்ண முடியாது. ஸோ அது ப்ரைம் நம்பரே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு 1 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இனிஷியல் அசம்ஷன், அதாவது நம்ம வாங்கின நம்பர் ஒரு ப்ரைம் நம்பர் தான் அப்படின்றது அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதனால தான் இஸ் ப்ரைம் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஃபார் லூப். ஸோ அதுக்கு அந்த ஃபார் லூப்பை செக் பண்ணுறதுக்காக ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கேன், 2, இங்கே வந்துட்டு நம்ம இங்கே நம்மன்னு கொடுத்துட்டோம், ஐன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டு தான். நம்மளோட நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வந்துட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணி +1 பார்த்தோம்னா வந்துட்டு போதும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணால் போதும். ஃபுல் நம்பரை செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார் லூப்புக்குள்ளே டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏன்னா அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடுச்சு, அது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். டிவைட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பர் தான் இல்லையா? ஸோ அதனால் இஃப் I mod j, அதாவது இந்த ஐன்ற நம்பர் நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர், ஜேன்றது இங்கே வந்துட்டு டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கான ரேஞ்சில் உள்ள நம்பர். ஸோ ஜேல எல்லா நம்பரும் டிவைட் பண்ணி பார்க்கும். ஓகே, ஸோ டிவைட் பண்ணி பார்த்து 0 ரிமைண்டர் வந்துருச்சு அப்படின்னா இஸ் ப்ரைமை ஃபால்ஸ் பண்ணிடும். அதாவது நம்மளோட நம்பர் ப்ரைம் நம்பர் இல்லாமல் வரும், லூப் பிரேக் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணாலே போதும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஸ் ப்ரைம் அப்படின்னு கொடுக்கணும். இஃப் இஸ் ப்ரைம், அதாவது இப்போ இஃப் ப்ரைமில் ட்ரூன்னு இருக்குது அப்படின்னா, இஃப் கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும், ட்ரூவாக இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதே தான் இங்கே நடக்க போகுது. ஸோ இஃப் இஸ் ப்ரைம், அதாவது இஃப் கண்டிஷனில் இது ட்ரூன்னு வந்துருச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இங்கே என்ன பண்ணணும், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதே ரோலை அப்படியே வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ரன் பண்ணலாம். கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிட்டு 3, 2, 1. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்புட்டாக வந்துட்டு நம்பர் கேட்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னா வந்துட்டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 70 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் 2லேருந்து 70 வரைக்கும் எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னா, எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கேப்பே எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப நீட்டாக தெரியவே தெரியாது. ஸோ 2, 5, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 ப்ரைம் நம்பர் தான். 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67 எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ ஆனால் என்ன பிரிண்ட் பண்ணதான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸே எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, பட் ஒன்றும் இல்லை, இது வந்து ஈஸியாக இந்த ஓவர் கம் பண்ணலாம். இந்த எண்ட் சீக்வல் கொடுத்தோம் இல்லையா, ஒரு எம்டி ஸ்ட்ரிங், அதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும். ஓகே, எல்லாத்தையும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். இதுக்குள்ளே வந்து கமா போட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணி அதை பார்க்கலாம், கமா கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் நம்பர் என்ன 2, எண்டிங் எவ்வளோ 70, 2 to 70 வரைக்கும் பார்க்கணும் நாங்கள் அப்படியும். ஸோ இந்த வந்துருச்சா, ஸோ ஸ்பேஸ் விட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அதே இது கமா போட்டு செப்பரேட் பண்ணலாமா? ஓகே, அதாவது அதே இது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா எந்த இன்புட் கேட்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 2, செகண்ட் நம்பர் 70. ஓகே, இப்போது கமாவால் செப்பரேட் பண்ணி தருதா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லா ப்ரைம் நம்பரையும் வந்துட்டு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ண தான் வந்துட்டு நமக்கு பைத்தான நாலேஜை வளர்த்துட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஸோ so much thank you for watching this video. So see you later in the next video. Okay.